அனைவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் அன்புடன் இந்த காலை ஜெபத்திற்கு வரவேற்கிறோம். ஆர்வமாக ஜெபம் செய்யும். வல்லவரை நல்லவரை ஆராதிக்கிறோம். அப்பா, அந்த காலை வேலையில் கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு நாளும் அப்பா எங்களை நீர் புதிய நாளை கொடுத்து வழிநடத்தி வருகிறீர். நீ ஆராதிக்கிற பிள்ளைகளாக, நீ நோக்கி பார்க்கிற பிள்ளைகளாக நீங்கள் அழைத்திருக்கிறீர். பலவிதமான சூழ்நிலை இருந்தாலும் அப்பா காலையிலே இங்கே எழுப்பி இது கொடுக்கிற இந்த புதிய நாளுக்காகவும் புதிய கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். காலைதோறும் உடைய கிருபை புதிதாக இருப்பதற்காக நன்றி. காலைதோறும் எழுப்பி கற்றுக் கொடுக்கிறீர், அதற்காக நன்றி. ஒவ்வொரு நாளும் நீங்கள் வழிநடத்தி வருகிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இந்த நாளிலும் இந்த காலை ஜெபத்தை நீர் பொருட்படுத்திக் கொள்ளுங்க. ஆண்டவர் எங்களோடு வழிநடத்துவீராக, எங்களோடு பேசுவீராக, எங்களை பலப்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். நம் எழுத நின்று முதல் பாடலாக பக்கம் 7, திருப்பாதம் நம்பி வந்தேன் என்ற பாடலை பாடுவோம். பக்கம் 7. திருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை நிறை இயேசுவே, தமதன்பை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே, தமதன்பை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே. இளைப்பாறுதல் தரும் தேவா, களைத்தோரை தேற்றிடுமே. இளைப்பாறுதல் தரும் தேவா, களைத்தோரை தேற்றிடுமே. சிலுவை நிழல் என்ற தஞ்சம், சுகமாய் அங்கு தங்கிடுவே. சிலுவை நிழல் என்ற தஞ்சம், சுகமாய் அங்கு தங்கிடுவே. திருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை நிறை இயேசுவே, தமதன்பை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே. என்னை நோக்கி கூப்பிடு என்றீர், இன்னல் துன்ப நேரத்திலும். என்னை நோக்கி கூப்பிடு என்றீர், இன்னல் துன்ப நேரத்திலும். கருத்தாய் விசாரித்து என்றும் கனிவோர் என்னை நோக்கிடுமே. கருத்தாய் விசாரித்து என்றும் கனிவோர் என்னை நோக்கிடுமே. திருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை நிறை இயேசுவே, தமதன்பை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே. மனமார மாந்த நீரல்ல, மனவேண்டுதல் கேட்டிடும். மனமார மாந்த நீரல்ல, மனவேண்டுதல் கேட்டிடும். எனதுள்ளம் ஊன்றி ஜெபித்தே, இயேசுவே உம்மை அண்டிடுவே. எனதுள்ளம் ஊன்றி ஜெபித்தே, இயேசுவே உம்மை அண்டிடுவே. திருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை நிறை இயேசுவே, தமதன்பை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே. என்னை கைவிடாதேரும் நாதா, என்ன நிந்தை நேரிலும். என்னை கைவிடாதேரும் நாதா,
என்ன நிந்தை நேரிடினும் உமக்காக யாவும் சகிப்பேன். உமது பலனீந்திடுமே உமக்காக யாவும் சகிப்பேன். உமது பலனீந்திடுமே. திருப்பாதம் நம்பி வந்தேன் கிருபை நிறை இயேசுவே. தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே. விசுவாசத்தால் பிழைத்தோங்க வீரபாதை காட்டினே. விசுவாசத்தால் பிழைத்தோங்க வீரபாதை காட்டினே. வளர்ந்து கனி தரும் வாழ்வை விரும்பி வரம் வேண்டுகிறே. வளர்ந்து கனி தரும் வாழ்வை விரும்பி வரம் வேண்டுகிறே. திருப்பாதம் நம்பி வந்தே கிருபை நிறை இயேசுவே. தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே. தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே. கர்த்தர் இருப்பாராக. இயேசு வனாந்தரத்தில் உபவாசித்தும் ஜெபித்தும் பிதாவின் சித்தத்தை நாடுகிறார். கர்த்தாவே, நாங்கள் உம்மோடு வருகிறோம், எங்களை உம்மோடு வைத்துக் கொள்வேன். மூன்றாம் பகுதி ஜெபம். எல்லா இருதயங்களையும் எல்லா விருப்பங்களையும் எல்லா ரகசியம் அறிந்திருக்கிற சவலமுள்ள தேவனே, நாங்கள் தேவனிடத்தில் பரிபூரணமாய் அன்பு கூறவும் உமது பரிசுத்த நாமத்தை உத்தமமாக மேம்படுத்தவும் எங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து நிமித்தம் உமது பரிசுத்த ஆவியின் ஏவுதலால் இறுதி சிந்தனைகளை சுத்தம் பண்ணியறலோ. ஆமேன். 2 கால ஜெபம். சர்வவல்லமையுள்ள பராபரனே, தேவரீர் சிருஷ்டவில் ஒன்றையும் பகையாதவரும் தங்கள் பாவ நிமித்த மனசாப்பிடுறது யாவருக்கும் மன்னிக்கிறவுமாய் இருக்கிறீர். எங்களுடைய பாவனை குறித்து நாங்கள் துக்கித்து புலம்பி எங்கள் நிர்பாக்கியத்தை அறிக்கையிட்டு சம்பூர்ண இரக்கமுள்ள தேவரிடத்தில் குறைவற்ற பாவ விமோசனத்தையும் மன்னிப்பையும் பெறத்தக்கதாக எங்களுக்குள் நிறுவுண்ட புதிதான இருதயத்தை சிருஷ்டிக்க வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். இந்த காலத்தில் 3ஆம் ஞாயிறுக்குரிய சுருக்க ஜெபம். எல்லா வல்ல கடவுளே, மிகுந்த அன்புள்ள குமாரன் மகிழ்வடையும் முன் முதலே பாடுபட்டு மகிமையில் பிரவேசிக்கும் சிலுவை மரணத்தை உத்தரித்தாரே. நாங்கள் சிலுவையின் பாதையில் நடந்து அது ஜீவனுக்கும் சமாதானத்துக்கும் வழி என்பதை கண்டுகொள்ள இரக்கமாய் கிருபை செய்துள்ள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை முன்னிட்டு வேண்டிக் கொள்கிறோம். ஆமீன். வேத பாடம். சங்கீதம் 111. இன்று நாம் பாக்கியவதியாகிய பரிசுத்த கன்னி மரியாள் மங்கள வாக்கு திருநாளை நாம் அனுசரிக்கிறோம். சங்கீதம் 111. சங்கீதம் 111. Psalm 111. அல்லேலூயா. செம்மையானவர்களுடைய சங்கத்திலும் சபையிலும் கர்த்தரை முழு இருதயத்தோடும் துதிப்பேன். கர்த்தரின் செய்கைகள் பெரியவைகளும் அவைகளில் பிரியப்படுகிற எல்லாராலும் ஆராயப்படுகிறதுமாயிருக்கிறது. அவருடைய செயல் மகிமையும் மகத்துவம் உள்ளது. அவருடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும். அவர் தம்முடைய அதிசயமான செய்கைகளை நினைவு கூறும்படி செய்தார். கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் உள்ளவர். தமக்கு பயந்தவர்களுக்கு ஆகாரம் கொடுத்தார். தமது உடன்படிக்கை என்றென்றைக்கும் நினைப்பார். ஜாதிகளின் சுதந்திரத்தை தமது ஜனங்களுக்கு கொடுத்ததினால் தமது கிரியைகளில் பலத்தை அவர்களுக்கு தெரியப்படுத்தினார். அவருடைய கரத்தின் கிரியைகள் சத்தியமும் நியாயமானவைகள். அவருடைய கட்டளைகளெல்லாம் உண்மையானவைகள். அவைகள் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களுக்கும் உறுதியானவைகள்.
அவைகள் உண்மையும் செம்மையுமாய் செய்யப்பட்டவைகள். அவர் தமது ஜனத்துக்கு மீட்பை அனுப்பி தமது உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாக கட்டளையிட்டார். அவருடைய நாமம் பரிசுத்தமும் பயங்கரமானது. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அவருடைய கற்பனைகளின்படி செய்கிற யாவருக்கும் நற்புத்தி உண்டு. அவர் புகழ்ச்சி என்றைக்கும் நிற்கும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதிலும் இப்போதும் எப்போதுமான சதா கால மகிமை உண்டாவதாக. பழைய ஏற்பாட்டு பாடம். ஒன்று சாமுவேல் இரண்டாம் அதிகாரம். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 1-10 வரை. 1 Samuel chapter 2 verses 1-10. 2 Samuel 1 Samuel chapter 2 verse 1-10. 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 1-10 வரை. அப்பொழுது அன்னாள் ஜெபம் பண்ணி, என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது, என் பகைஞரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது, உம்முடைய இரட்சிப்பினாலே சந்தோஷப்படுகிறேன். கர்த்தரை போல பரிசுத்தமுள்ளவர் இல்லை, உம்மை அல்லாமல் வேறொருவரும் இல்லை, எங்கள் தேவனைப் போல ஒரு கன்மலையும் இல்லை. இனி மேட்டுமையான பேச்சை பேசாதிருங்கள், அகதையான பேச்சு உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். கர்த்தர் ஞானமுள்ள தேவன், அவர் செய்கைகள் யதார்த்தமல்லவோ? பலவான்களின் வில் முறிந்தது, தள்ளாடினவர்களோ பலத்தினால் இடைக்கட்டப்பட்டார்கள். திருப்தியாய் இருந்தவர்கள் அப்பத்துக்காக கூலி வேலை செய்கிறார்கள், பசியாய் இருந்தவர்களோ இனி பசியாகிறார்கள். மலடியாய் இருந்தவள் 7 பெற்றாள், அநேகம் பிள்ளைகளை பெற்றவளோ பலட்சியப்பட்டாள். கர்த்தர் கொல்லுகிறவரும் உயிர்ப்பிக்கிறவருமாய் இருக்கிறார், அவரே பாதாளத்தில் இறங்கவும் அதிலிருந்து ஏறவும் பண்ணுகிறவர். கர்த்தர் தரித்திரம் அடைய செய்கிறவரும் ஐஸ்வர்யம் அடைய பண்ணுகிறவருமாய் இருக்கிறார். அவர் தாழ்த்துகிறவரும் உயர்த்தவருமானவர். அவர் சிறியவனை பொழுதிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோடே உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கவும் பண்ணுகிறார். பூமியின் அஸ்திபாரங்கள் கர்த்தருடையவைகள், அவரே அவைகள் மேல் பூச்சக்கரத்தை வைத்தார். அவர் தமது பரிசுத்தவான்களின் பாதங்களை காப்பார். துர்மார்க்கர் இருளிலே மௌனமாவார்கள், பலத்தினால் ஒருவனும் மேற்கொள்வதில்லை. கர்த்தரோடே வழக்காடுகிறவர்கள் நொறுக்கப்படுவார்கள், வானத்திலிருந்து அவர்கள் மேல் முழங்குவார். கர்த்தர் பூமியின் கடையாந்தரங்களை நியாயம் தீர்த்து தாம் ஏற்படுத்தின ராஜாவுக்கு பலன் அளித்து தாம் அபிஷேகம் பண்ணினவரின் கொம்பை உயர பண்ணுவார் என்று துதித்தார். இது தேவனுடைய வார்த்தை. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. புதிய ஏற்பாட்டு பாடம். ரோமர் 5ஆம் அதிகாரம். Romans chapter 5 verses 12 to the end. ரோமர் 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 12 முடியும் வரை. ரோமர் 5ஆம் அதிகாரம் வசனம் 12. இப்படி இருக்க ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போலவும் எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போலவும் இதுவும் ஆயிற்று. நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுவதற்கு முன்னும் பாவம் உலகத்தில் இருந்தது. நியாயப்பிரமாணம் இல்லாதிருந்தால் பாவம் எண்ணப்பட மாட்டாது. அப்படி இருந்தும் மரணமானது ஆதாம் முதல் மோசே வரைக்கும் ஆதாமின் மீறுதலுக்கொப்பாய் பாவம் செய்தவர்களையும் ஆண்டு கொண்டது. அந்த ஆதாம் பின்பு வந்தவருக்கு முன் அடையாளமானவன். ஆனாலும் மீறுதலின் பலன் கிருபை வரத்தின் பலனுக்கு ஒப்பானதல்ல. எப்படியெனில் ஒருவனுடைய மீறுதலினாலே அநேகர் மரித்திருக்க, தேவனுடைய கிருபையும் இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே மனுஷனுடைய கிருபையினாலே வரும் ஈவும் அநேகர் மேல் அதிகமாய் பெருகியிருக்கிறது. மேலும் ஒருவன் பாவம் செய்தவனானால் பாவம் செய்ததினால் உண்டான தீர்ப்பு தேவன் அருளும் ஈவுக்கு ஒப்பானதல்ல. அந்த தீர்ப்பு ஒரே குற்றத்து நிமித்தம் ஆக்கணைக்கு ஏதுவாய் இருந்தது. கிருபை வரமோ அநேக குற்றங்களை நீக்கி நீதி விளங்கும் தீர்ப்புக்கு ஏதுவாய் இருக்கிறது. அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க, கிருபையின் பரிபூரணத்தையும்
நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து எனும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. ஆகையால் ஒரே மீறுதலினாலே எல்லா மனுஷருக்கும் ஆக்கணைக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டானது போல ஒரே நீதியினாலே எல்லா மனுஷருக்கும் ஜீவனை அளிக்கும் நீதிக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டாயிற்று. அன்றியும் ஒரே மனுஷருடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிலாக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படிதனாலே அநேகர் நீதிமான்களாக்கப்படுவார்கள். மேலும் மீறுதல் பெரும்படிக்கு நியாயப்பிரமாணம் வந்தது, அப்படி இருந்தும் மீறுதல்கள் பெருகும்படிக்கு நியாயப்பிரமாணம் வந்தது, அப்படி இருந்தும் பாவம் பெருகின இடத்தில் கிருபை அதிகமாய் பெருகிற்று. ஆதலால் பாவம் மரணத்துக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது போல கிருபையானது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் நீதியினாலே நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது. இது தேவனுடைய வார்த்தை. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நீங்கள் வாசித்த பாடங்களை பார்க்கும் பொழுது இன்று மங்கள வாக்கு திருநாள், பாக்கியவதியாகிய பரிசுத்த கன்னி மரியாளின் மங்கள வாக்கு திருநாள். அதாவது மரியாள் இன்று தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்ட நாள், அதாவது பிள்ளை பிறக்கும் என்று அறிவிக்கப்பட்ட நாள் என்று இன்று கொண்டாடப்படுகிறது. இந்த வாசித்த பாடத்தில் பார்க்கும் பொழுது இன்னைக்கு மரியாள், பரிசுத்த மரியாள், பாக்கியவதியாகிய பரிசுத்த மரியாள் இந்த அறிவிப்பை ஏற்றுக்கொண்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரத்தில் அன்னாள் சொல்றாங்க, ஆண்டவர் தாழ்மையானவனை உயர்த்துகிறார், ஆண்டவருடைய கிருபை எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கிறோம். இன்று ஆண்டவர் கிருபை நிமித்தமாக நம்மை தெரிந்து கொள்கிறார் என்று பார்க்கிறோம். ரோமர் 5ஆம் அதிகாரத்தில் கிருபை வரம் பெருகும் பொழுது ஆண்டவர் பாவத்தை மன்னிக்கிறவராக வெளிப்படுகிறார். இயேசுவானவர் உலகத்தில் வரும் பொழுது அவர் கிருபையாக நமக்கு இறங்கினார் என்று பார்க்கிறோம். அதாவது பழைய ஏற்பாடுல பாவங்களை செய்து மரித்து போனார்கள், பாவத்துக்கான மீட்பு இல்லாமல், பாவத்துக்கான விடுதலை இல்லாமல் பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருந்ததை பார்க்கிறோம். நியாயப்பிரமாணம் பெருகும் பொழுதும் பாவங்களும் பெருகிறதா இருந்தது. ஆனால் புதிய ஏற்பாடுல பாவங்கள் பெருகின இடத்துல கிருபை வரங்கள் பெருக ஆரம்பித்தது. பாவம் பெருகின இடத்துல ஆண்டவர் அவருடைய கிருபையை நமக்கு காட்டி நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறவராக இன்று இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். ஆதாம் ஆண்டவர் படைத்த முதல் மனிதன். ஆதாம் ஆண்டுடைய வார்த்தையை கேட்காமல் கீழ்ப்படியாமல் இருந்ததுனால உலகத்துல பாவம் வந்தது. ஆனால் இயேசுவானவர் வரும்பொழுது கீழ்ப்படிந்தார் என்று நாம் பார்க்கிறோம். மரணத்தின் கடைசி பரியந்தம் கீழ்ப்படிந்தவராய் மீறுதலில் ஆண்டவர் வார்த்தைக்கு மீறாமல் அவர் செய்து முடித்ததை நாம் பார்க்கிறோம். உலகத்தில் இயேசுவானவர் நமக்கு செய்து முடித்தது நிமித்தமாக இன்று நியாயப்பிரமாணம் இல்லை, இருந்தாலும் ஆண்டுடைய கிருபை நமக்கு இருக்கிறது. பாவம் செய்கிற இடங்கள்ல, பாவம் பெருகிற இடத்துல இயேசுவானவர் வெளிப்படும் பொழுது இன்று ஆண்டவர் கிருபையா நமக்கு இறங்குகிறார். அதே நேரத்தில் நீதி விளங்கும் தீர்ப்புக்கு ஏதுவான ஒரு கிருபையை ஆண்டவர் கொடுக்கிறார். இந்த ஆண்டுக்கு சரியாய் வாழ வேண்டும் என்கிற ஒரு கிருபையை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறாரு. இந்த ஆண்டோடு வாழுகிற பிள்ளைகளாக நாம் காணப்பட வேண்டும். பரிசுத்த கன்னி மரியாளை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். பரிசுத்தமாகவே ஆண்டவர் கன்னிமரியாளை தெரிந்து கொண்டு ஆண்டவர் அவருடைய ஊழியக்காரியாக பயன்படுத்துவதை பார்க்கிறோம். இயேசுவை சுமந்து இந்த உலகத்தில் இயேசுவை நமக்கு கொடுக்கிறதுக்கு ஒரு முக்கியமான கருவியாக பரிசுத்த கன்னிமரியாள் காணப்பட்டதை நாம் பார்க்கிறோம். அப்படி என்றால் இன்று நாம் நம்முடைய வாழ்க்கையில் எப்படி தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தேவன் நம்மை தெரிந்து கொள்ளும் பொழுது, தேவன் நம்மை அழைக்கும் பொழுது, தேவன் நம்ம கொடுக்கிற கிருபை வரங்களை நாம் எப்படி எடுத்துக்கொள்கிறோம். இயேசுவானவர் பிறந்துட்டார் என்று அதை பொருட்படுத்தாமல் அவங்க இல்லை. இயேசுவானவர் பிறந்துட்டார் என்று சொல்லும் பொழுது அவருக்கு வேண்டிய எல்லாவற்றையும் ஒரு அம்மாவாக கன்னி மரியாள் செய்து முடித்ததை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். பரிசுத்த கன்னி மரியாள் இந்த வாழ்க்கையை பெற்றுக்கொண்டு அது கீழ்ப்படிந்து ஆண்டவருக்கென்று தங்கள் கடைசி நாள் வரைக்கும் ஊழியம் செய்து பார்க்கிறோம். நாமும் தேவன் வார்த்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது நம்மையும் ஆண்டவர் தாழ்மையிலிருந்து உயர்த்துகிறார். எளியவனை புழுதிலிருந்து உயர்த்துகிறார் என்று பார்க்கிறோம். சிறியவனை புழுதிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோடு உட்காரவும் மகிமைப்படுத்தவும் மகிமுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கவும் பண்ணுகிறார். அப்ப ஆண்டவர் கீழே இருக்கிறவர்களை உயர்த்தி மேல வைக்கிறார் என்று பார்க்கிறோம். அது கிருபை. அது நம்மால் வந்தது அல்ல. அதாவது நான் நல்லது செஞ்சேன், நான் பரிசுத்தமாய் வாழ்ந்தேன், நான் நீதிமானாய் இருந்தேன், அதனால ஆண்டவர் உயர்த்தினா அப்படி இல்லாமல்
இயேசுவானவர் நம்மை உயர்த்திருக்கிறார். நமக்கு ஆண்டவர் கிருபையை கொடுத்திருக்கிறார். கீழே இருந்த நம்மை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலம் வைத்திருக்கிறார். அப்படி என்றால் இன்று நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டுக்கு நன்றி உழவலாய் காணப்பட வேண்டும். ஆண்டுடைய கிருபையை நினைத்து ஆண்டவரை துதிக்க வேண்டும். நம்மை ஆண்டவர் ஒரு தகுதி உள்ளவனாக, ஒரு வேதியான ஒரு பிள்ளைகளாக ஆண்டவர் மாற்றியிருக்கிறார் என்றால் அது இயேசு கிறிஸ்து மூலியமாக தான். இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்து உயிர்த்தெழுந்தவர். நம்முடைய பாவத்துக்கென்று மரித்து நம்மை ஆண்டவருக்குள்ள வழிநடத்துகிறாய் காணப்படுகிறார். அப்ப இன்னைக்கு நாம் தொடர்ந்து நம் வாழ்க்கையை ஆழ்ந்து பார்ப்போம். இதிலிருந்து காலத்துல ஆண்டுக்கு பிரியமில்லாத காரியங்கள் எதுவா இருந்தாலும் நம்ம விலக்கி ஆண்டவர் நம்மை எப்படி உயர்த்தியிருக்கிறார், எவ்வளோ கீழே இருந்த நம்மை ஆண்டவர் எவ்வளோ மேல உயர்த்தி வைத்திருக்கிறார் என்று ஆழ்ந்து பார்ப்போம். ஆண்டவர் உயர்த்தினது ஆண்டுடைய கிருபை. ஆண்டவர் நம்ம அதிக அன்பாக இருக்கிறார். ஒரு சொல்ல முடியாத ஈவு இயேசு கிறிஸ்து நம்ம கொடுத்திருக்கிறார். இந்த ஆண்டவர் நம்மை நியாயத்திற்காமல் ஆண்டவர் நமக்கு கிருபையை கொடுத்து அவர் ஏற்றுக்கொள்கிறார். அதனால் இன்னைக்கு நம்மை ஆழ்ந்து பார்ப்போம். நம் வாழ்க்கையை சரிப்படுத்துவோம். ஆண்டவருக்கு பரிசுத்தமாய் வாழ நம்மை அர்ப்பணிப்போம். ஜெபம் செய்வோம். எங்கள் இயேசுக்கு நல்ல ஆண்டவரே, இந்த நாளில் நாங்கள் பரிசுத்த கன்னிமரியாளுடைய வாழ்க்கை நினைத்து பார்க்கிறோம். அப்பா, அடிமையின் தாழ்மையை நீர் நோக்கி பார்த்தீர். நான் தேவனுக்கு அடிமை என்று சொல்லி தன் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து பரிசுத்தமாய் வாழ்ந்த கன்னிமரியாளை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். இந்த மங்கள வாக்கு திருநாள் அப்பா, நீர் கொடுத்த வாக்கை ஏற்றுக்கொண்டு அப்பா அவங்க உம்முடைய ஊழியங்களை செய்து நாங்கள் பார்க்கிறோம். ஒரு அம்மாவாக, இயேசுவின் தாயாராக அவர் செய்த காரியம் நினைத்து பார்க்கிறோம். பழைய பல அன்னாள் அப்படியாக வார்த்தையை ஏற்றுக்கொண்டு அப்பா அந்த பிள்ளையை ஆண்டவருக்கென்று கொடுத்து அப்பா அவர்கள் மூலியமா அவர்களுக்கும் ஆண்டவரை பெரிய காரியம் செய்து இந்நாள் அப்பா எங்களுக்கு இயேசுவை கொடுத்து அப்பா நீர் எங்களை ஏற்றுக்கொண்டீர். நீர் கொடுத்த ஒவ்வொரு உடைய திரு வாக்குக்காக நன்றி செலுத்துகிறோம். வேத வாக்கியங்களை கொடுத்திருக்கிறீர். உடைய வார்த்தையின் எங்கள் வாழ்க்கையை வைத்திருக்கிறீர். எங்களை அப்பா கீழிருந்து எங்களை தூக்கி மேல வைத்தீர். அதுக்காக நன்றி அப்பா. உடைய கிருபைக்காக நன்றி. வழிநடத்தலுக்காக நன்றி. இந்த காலை வேலையில அப்பா எங்கள் ஒவ்வொருவரையும் இப்படி கரத்தில் வைக்கிறோம். வேலைக்கு சென்று கொண்டிருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆயத்தமாய் கொண்டிருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அப்பா, ஒவ்வொரு வேலைகளையும் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய பிள்ளைகள் எங்கு வேலை செய்தாலும், எப்படிப்பட்ட வேலைகளில் அவர்கள் சூழ்நிலையில் இருந்தாலும் ஆண்டவரை பாதுகாத்துக் கொள்வீராக. எல்லா கண்ணிலும் தயவு கிடைக்கவும், எப்படி யோசிப்பு எல்லாரும் கண்ணிலும் தயவு கிடைக்க செய்தீரோ, எப்படி யோசிப்போடு இருந்து உயர்த்தி வைத்தீரோ இவளோடு இருந்து உயர்த்தி வைப்பீராக. பைபிள் வாசிக்கிற தானியேலை போல அப்பா உயர்த்தி வைக்குமா ஜெபிக்கிறோம். யோசிப்பை போல உயர்த்தி வைக்குமா ஜெபிக்கிறோம். இப்படியாக ஆண்டவரை எங்களுக்கு கீழிருந்து எங்களை உயர்த்தி மேலே வைக்கிறேன். உங்களுடைய மகா பெரிய கிருபைக்காக, இரக்கங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். வேலை செய்கிற ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. போக்கில் வரத்துல கூட இருங்க. அந்த மழை காலங்களுக்கு கூட எங்கு சென்றாலும் வந்தாலும் உடைய கிருபையானது அவரை தாங்க முடியாது ஜெபிக்கிறோம். படிக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். இந்த காலை வேளையில் ஆயத்தமாகி பள்ளிக்கூடத்துக்கு செல்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர் பொறுப்படுத்திக் கொள்வீராக. நன்றாக படித்து அப்பா ஞானத்தில் வளர்ந்து அப்பா கல்வியில சிறந்து விளங்கி அப்பா ஒரு பிரயோஜனமான பிள்ளைகளாக வருங்காலத்தில் இவர்கள் திகழ ஆண்டவர் ஆஸ்வதிப்பீராக. பிள்ளைகளுடைய படிப்பை ஆசீர்வதிங்க. நல்ல அப்பா அவர் படிக்கிற நேரங்களில் படிப்பதை புரிந்து கொள்ளவும், படிக்கிற இடத்துல அப்பா நன்றாக சிறந்து விளங்கவும் ஆண்டவர்களை பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. வாளாக்காமல் தலையாக்குவீராக, கீழாக்காமல் மேலாக்குவீராக. வயதானவர்களுக்காக ஜெபிக்கிறோம். பாதுகாத்து அவரை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. சிறு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். நீரே தொடர்ந்து ஆசீர்வதிங்க. கர்ப்பவதியாக இருக்கிறவர்கள் பிரசவத்துக்காக ஆயுதம் செய்து கொண்டிருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். நல்ல சுகமான பிரசவத்தை கொடுத்து தாயும் செய்யும் தொடர்ந்து பலப்படுத்துமா ஜெபிக்கிறோம். நன்றியானவரே, சுகவீனமாய் விளம்பிக்கிற பிள்ளைகள் நினைவு கூறுகிறோம். இந்த கால வேளையில யாருக்கு ஜெபங்கள் தேவையா இருக்கிறதோ ஆண்டவர் தாமே அவரை தொடும்படியாய், சுகப்படுத்தும்படியாய், பலப்படுத்தும் நாங்கள் ஜெபிக்கிறோம். யெகோவா ராஃபா, சுகப்படுக்கிற ஆண்டவர், ஆண்டு தொட்டு சுகப்படுத்தும், பலப்படுத்தும். அங்க வாழ்க்கை பரிபூர்ண வாழ்க்கை வாழ ஆண்டவர் நடத்துவீராக. இப்படி பரிபூர்ணமான கிருபை அவரை தாங்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். நன்றி அப்பா. இந்த ஒவ்வொருவரையும் கருத்தில் வைக்கிறோம். இந்த கால வேளையில நடக்கிற ஒவ்வொரு ஊழியங்களையும் ஒவ்வொரு மீட்டிங்ஸும் கருத்தில் வைக்கிறோம். ஆண்டவர் தாமே இதை பொறுப்படுத்திக் கொள்வீராக. தொடர்ந்து உமக்கு பயன்படுத்துவீராக. இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். கர்த்தர் ஜெபத்தை நாம் சேர்ந்து சொல்லுவோம். பரமனில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலில் செய்யப்படுவது போல பூமியும் செய்யப்படுவதாக. அன்றனுள்ள எங்கள் அப்பத்தை எங்களிடம் தாரும். எங்கள் விரும்பாய் குற்றம் செல்வதற்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும்.
எங்களை சோதனை பிரவேசிக்க பண்ணாம தீமையை ரசித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமை மகிமையும் என்றென்றைக்கும் முடிவுகளே. ஆமென். எழுந்திருந்து ஒரு பாடலை பாடுவோம். பக்கம் 15. ஆதாரம் நீர்தான் ஐயா. பக்கம் 15. ஆதாரம் நீதான் ஐயா, என்றுரையே ஆதாரம் நீதான் ஐயா. சூதாமுலகில் நான் தீரார் மயங்கையில், சூதாமுலகில் நான் தீரார் மயங்கையில், ஆதாரம் நீதான் ஐயா, என்றுரையே ஆதாரம் நீதான் ஐயா. மாதா பிதாவென்னை தீராய் மதிக்கையில், மாதா பிதாவென்னை தீராய் மதிக்கையில், மற்றோர்க்கு பற்றேதையா எளியன் மேல், மற்றோர்க்கு பற்றேதையா எளியனுக்கு ஆதாரம் நீதான் ஐயா, என்றுரையே ஆதாரம் நையா. நாம் துணையென நயந்தூரை சொன்னவர், நாம் துணையென நயந்தூரை சொன்னவர், நற்றாற்றில் விற்றாரையா தனியனை, நற்றாற்றில் விற்றாரையா தனியனுக்கு ஆதாரம் நீதான் ஐயா, என்றுரையே ஆதாரம் நீதான் ஐயா. கற்றோர் பெருமையே மற்றோர் அருமையே, கற்றோர் பெருமையே மற்றோர் அருமையே, வற்றா கிருபை நதியே என்பதையே, வற்றா கிருபை நதியே என்பதையே, ஆதாரம் நீதான் ஐயா, என்றுரையே ஆதாரம் நீர்தான் ஐயா. சோதனை அடர்ந்து வேதனை தொடர்ந்து, சோதனை அடர்ந்து வேதனை தொடர்ந்து, துக்கமிகு வேளையில் சுகிர்தமே துக்கமிகும் வேளையில், உந்தாசனுக்கு ஆதாரம் நீதான் ஐயா, என்றுரையே ஆதாரம் நீதான் ஐயா. ஆமாண்டவரே, எங்கள் ஆதாரம் அப்பா, எங்களுக்கு துணை, எங்களுடைய பாதுகாப்பு எல்லாம் நீங்க தான் ஆண்டவர் தாமே. இதை தொடர்ந்து நான் முழுவதும் காத்து வழிநடத்துவீராக. ஒவ்வொரு வேலைகளிலும், ஒவ்வொரு வீட்டு வேலைகளிலும், ஒவ்வொரு அப்பா அந்த உலகத்தில் நாங்கள் செய்த ஒரு வேலைகள் போக்கில் வரத்திலும், ஒவ்வொரு நேரத்திலும் ஆண்டவர் பிரசனத்தினால் என்னை மூடிக்கொள்வீராக, என்னை வழிநடத்துவீராக. அப்பா, எங்களோடு இருக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். கற்றுக் கொடுத்து வழிநடத்துமா ஜெபிக்கிறோம். உங்க பிரியமான வாழ்க்கை நாங்கள் வாழ்ந்து மகிமைப்படுத்த, நாமத்தை உயர்த்த வழிநடத்துவீராக. கிருபையானது எங்களுக்குள் அதிகமாய் பெருகி எப்பொழுதுமே ஆண்டவர் எங்களை வழிநடத்தி எங்களை பொறுப்படுத்திக் கொள்ளும்படி எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். சோஸ்திரம் சோஸ்திரம்.